கீதம் இனிய குயிலே. குயில் தான் அதனுடைய குரல் ரொம்ப இனிமையானது. மற்ற எல்லா பறவைகளுடைய குரலையும் விட குயிலினுடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்கும் இல்லையா? அதனால அதை சொல்றார் குயிலை பார்த்து, குயிலே, கீதம் இனிய குயிலே, கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழுனுக்கு அப்பால். இங்க சொல்றார், எங்களுடைய பெருமானுடைய திருவடி பாதாளம் ஏழுக்கும் கீழே இருக்கும். பாதாளம் ஏழுனும் கீழ் சொற்கழிவு பாதமலர் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. இறைவனுடைய திருமுடியும் திருவடியும் காண புகுகின்றார்கள் திருமாலும் பிரம்மனும். என்ன செய்யறாங்க? தேடி போறோம்னா வினவில் பாதாளம் ஏழுனுக்கு அப்பால். அது பாட்டு கீழே போய்கிட்டே இருக்கு. இவர் பன்றி உருவெடுத்து கீழே போய் தேடிக்கிட்டே இருக்கிறார். பிரம்மன் என்ன செய்யறான்? அன்னப்பறவையாக மாறி மேல தேடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்ப மேல இருந்து ஒரு தாழம்பூ இறங்கி வருது. வந்த உடனே கேட்கிறான், நிறுத்தி, என்னாச்சு, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னா கேட்குறோம்ல, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு, இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, போகணும், எவ்வளோ தூரம், அப்படியெல்லாம் கேட்குறப்ப அந்த தாளம்பூ சொல்லிச்சான், நீ இந்த பணியில் இருக்கிறதுனால உனக்கு உலக விவரம் தெரியல. நாம் இப்போ இங்கே இருந்தோம்னா நமக்கு உலக விவரம் தெரியாது. பாடத்தை நடத்திட்டு இருக்கிற ஆசிரியருக்கும் உலக விவரம் தெரியாது. சாயந்தரம் போனால் தான் தெரியும். பாடத்தை மட்டுமே கேட்டுட்டு இருக்கிற மாணவருக்கும் உலக விவரம் தெரியாது. அப்பப்போ அந்தாண்ட குடிஞ்சு செல்போனை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உலக விவரம் தெரியும் இல்லையா? மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நீ இப்போ வந்துட்டு போனதுக்குள்ள பல பிரம்மா மாறிட்டாங்க. நீ இதில் இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிற. சாமி கருணையோட நீ எவ்வளோ தூரம் தான் தேட முடியுமோ தேடுன்னு உன்னை விட்டுருக்காரு. அதனால நீ இன்னும் உயிரோடு இருக்கிற. அங்கெல்லாம் 4-5 பேர் மாறிட்டாங்க, உன்னோட போஸ்டிங்கில் மாறிட்டாங்க அப்படின்னு அதை சொல்கிறார். அந்த மாதிரி சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. எவ்வளவு பழமையான திருமேனி இறைவனுடைய பெருமை அப்படின்னு சொன்னால் சொல்லவே முடியாதான். எந்த மொழியிலும் இறைவனுடைய பெருமையை பழமையை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. சரிங்க, அப்போ எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நாம் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இறைவன் என்ன செய்யறான்? அருளாளர்கள் அனுப்பி வைப்பா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்க? அந்த அருளாளர்கள் இறைவனுடைய அருளாணையின் வண்ணம் அவர்கள் சிலவற்றை நமக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அது எந்த அளவு அப்படின்னா, அது எப்போ கிடைச்சதோ அப்போ இந்த உலகத்தில் எந்த நிலை இருந்ததோ அந்த நிலைக்கு தகுந்தவாறு அளவு கிடைச்சது. இனி போக போக என்ன ஆகிடும்? அப்படியே பயன்பாடு குறைஞ்சிட்டே வந்துடும். சிலது நிலையாக இருக்கும். இப்போ என்ன செய்கிற? 12 திருமுறை நம்ம ஒரு வரையறை பண்ணி இதுதான் திருமுறை அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. அப்போ நாம் படிக்கிறது வேணும்னா கம்மியாக இருக்கலாம். திருமுறை கம்மியாக இருக்குமா? இருக்காது. அது ஃபிக்ஸட், அது நிறைவாயிடுச்சு. ஆனால் அந்த திருமுறைகளில் நமக்கு கிடைத்த பாடல்களை தான் நம்ம வச்சுருக்கோம். நாவுக்கரசர் 49,000 பதிகம் பாடியிருக்கிறார். 49,000 பதிகம். பதிகம்னா 10 பாட்டு. சரி, நமக்கு அதில் ஏதாவது கிடைச்சதான்னா, நமக்கு நாவுக்கரசர் பதிகத்தில் 49,000 பதிகத்தில் நமக்கு 4,900 கூட கிடைக்கல. பாட்டே 4,900 நமக்கு கிடைக்கல.
அப்போ நமக்கு 100ல் 1 பங்கு கூட நாவுக்கரசர் தேவா கிடைக்கல. ஏன் அப்படின்னா நிறைய காலத்தால் மாறுபட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், அதை முறையாக ஒரு அச்சடித்த வழின்னு நம்ம வச்சுருக்கிறோம். இன்னைக்கு அடுத்து இசைவாணர்கள் எல்லாம் இசை வடிவில் அவங்க ஒரு தொகுதியாக்கி 12 திருமுறைகளை வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு சூழல் ஆனால் அந்த இடத்துல இருந்து நம்ம மீண்டும் முதல்ல இருந்து எடுத்துக்கலாம். அன்னைக்கெல்லாம் கல்வெட்டும் செப்பேடுகளும் தான் ஒரு நிரந்தர ஆதாரமாக இருந்தது. இப்போ நமக்கு 274 தலங்களாக இருந்த பாடல் பெற்ற தலங்களுடைய எண்ணிக்கை இப்போ 2 கூடி 276ஆக மாறினது 2 கல்வெட்டு கிடைச்சதுனால. அப்படி அந்த காலத்தில் கல்வெட்டும் செப்பேடுகளும் நமக்கு வரலாற்றில் மிக முதன்மையாக கருதக்கூடிய ஆதாரங்களாக இருக்கு. அப்போ இறைவனுடைய தொன்மை அப்படின்னு நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த கருவியாலும் அவனுடைய தொன்மையை கணக்கிட முடியாது. இறைவனுடைய கருணை, இறைவனுடைய தொன்மை, இறைவனுடைய பெருமை இதையெல்லாம் நம்ம அளவிடவே முடியாது. இப்போ இறைவனுடைய கருணை நம்ம அளவிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம எதை கொண்டு அளவிடுறது? அது வெளிப்படுகின்ற விதம் என்னவாறு வேணாலும் இருக்கலாம். இறைவன் சிறந்த மலராக எல்லாரும் சொல்றது தாமரை மலர். இறைவன் தாமரை மலரை சுடிக்கிறானா? நாம வச்சா சுடிக்குவான். அவனா விரும்பி சூடுறது என்ன பண்றான்? எங்கேயோ வெளியில் இருக்கக்கூடிய எருக்கம்பூவை சுடிக்கொள்கிறான். அருகம்புல்லை எடுத்து வைத்துக் கொள்கிறான். ஊமத்த மலர் அதை எடுத்து வைத்துக் கொள்றான். அப்ப இறைவன் எது எல்லாரும் வேண்டான்னு சொல்றாங்களோ அதை என்கிட்ட கொடுத்துரு, நான் வைத்துக்கிறேன், உனக்கு நிறைய இன்பங்கள் தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறார். அப்ப சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதிகுணம் ஒன்றும் இல்லான் அந்தமிலான் வரப்பூவாய். ஆதிகுணம் அப்படின்னு சொல்றது இறைவனுக்குரிய குணம் இல்ல, உயிர்களுக்குரிய ஆதி குணம் எது? உயிர்களுக்குரிய குணம் 3 குணங்கள் இருக்கு இல்லையா? சாத்வீக குணம், ரஜோகுணம், தமோ குணம்னு இருக்கக்கூடிய குணத்துல அவரவர்களுடைய இயல்புக்கு ஏற்ப அந்த குணம் இருக்கும். ஒரே ஒருத்தருக்கு ஒரே குணமே இருக்காது. நேரங்கள் தோறும் நொடிதோறும் என்ன மாறிக்கிட்டே இருக்கும் அந்த குணம். காலையில் நல்லா சுறுசுறுப்பா இருப்போம், மத்தியானம் சாப்பிட்டோன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சோறு வரும். சில நேரங்கள் என்ன பண்ணும், கோபம் ரொம்ப அதிகமாக வரும், ஆக்ரோஷமா இருக்கும். அப்படி இருந்தால் அது ரஜோகுணம். ரொம்ப அமைதியா இருந்தோம்னா அது சாத்வீக குணம் அப்படின்னு. இந்த குணங்கள் ஆதிக்கும் ஒன்றுமில்லால் அந்தமிலான் வரப்பூவாய். அப்ப நமக்கெல்லாம் அந்தம்னு ஒண்ணு இருக்கு. போட்டோவை போடுவான் பின்னால, தோற்றம் மறைவு அப்படின்னு போட்டோல போட்டு தேதி போட்டு வச்சிருவாங்க. ஆனால் இறைவனுக்கு அப்படி தோற்றமும் மறைவும் இருக்கா அப்படின்னா இல்ல. இறைவன் அந்தமில்லாதவன். அது அந்தமில்லாதவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்கு. மீதி எல்லாருக்கும் அந்தம் உண்டு. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அதனாலதான் இறைவனுக்கு காலகாலன்னு பேரு. காலத்திற்கே காலனாக இருப்பவன். அவனுக்கு நிறைவு அப்படிங்கிறது கிடையாது. அதாவது என்ன நிறைவு, முடிவு என்பது கிடையாது. அவனுக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது, ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அப்படி என்றைக்கும் ஒரே நிலையாக என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுமே. என்றைக்கும் இருக்கக்கூடிய பொருள், அன்றும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. அப்ப இறைவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, சரிங்க வயசான என்ன ஆகும், நம்ம இருக்க நம்முடைய தோற்றம் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? வருஷத்துக்கு வருஷம். இன்னும் சில அறிவியல் அறிஞர்கள்லாம் சொல்றாங்க,
தினமுமே நம்மளுடைய உடல்ல மாற்றம் இருக்கான். இதை ஒருத்தர் வந்து ஆவணப்படுத்தி இருக்கிறார். டெய்லி போய் போட்டோ எடுக்கிறது, தினமும் போட்டோ எடுக்கிறது. அவருடைய வாழ்நாள் முழுக்க தினமும் போட்டோ எடுத்து அதை பார்த்துருக்கார். அதுல ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட மாற்றங்கள் இறைவனுக்கு கிடையாது. அவர் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பார். அதனாலதான் பிறவா யாக்கை பிரியோன் அப்படின்னு சொல்லுது. இறைவனுடைய ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய கோயில்கள் இருக்கு இல்லையா? அப்படி கோயில்கள் இருக்கும்போது ஒரு ஊர்லயே நிறைய கோயில் இருக்கும். ஒரு சிவாலயம் இருக்கும், அடுத்து திருமால் ஆலயம் இருக்கும், அடுத்து விநாயகர் ஆலயம் இருக்கும், அடுத்து முருகர் ஆலயம் இருக்கும், அப்புறம் அம்மன் ஆலயம் இருக்கும். இப்படி நிறைய இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நிறைய இப்ப இருந்து இல்லை, நமக்கு பழங்காலத்துல இருந்தே அப்படி ஆலயங்கள் நிறைய இருக்கக்கூடிய மரபு தான் நம்மளுடைய மரபு. அதுல ஒவ்வொரு ஆலயமா காட்டிகிட்டே வராங்க. இன்னைக்கு அந்த வழிபாடுலாம் இல்லை. பலராமருக்கு கோயில் இருந்திருக்கு, இந்திரனுக்கு கோயில் இருந்திருக்கு. இப்ப அந்த வழிபாடுலாம் நம்ம இடத்துல இல்லை. அப்ப அதையெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய இந்த இடங்கள், இந்த கோயில்கள்லாம் இருந்ததுன்னு வரிசைப்படுத்தி கொண்டு வரும்போது தான் அந்த பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானுக்கு கோயில் இருந்ததே சொல்றாங்க. அப்ப அப்படி நமக்கு பதிவு இறைவன் எப்போதும் நிலையாக ஒரே தன்மையில் இருக்கிறவன். அதனால அந்த ஆதிகுணம் ஒன்றும் இல்லான் அந்தமிலான் வரக்கூவாய். சாமியை வர சொல்லு, கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இறைவனை பார்த்து நீ அவர் வர வேண்டும் என்பதற்காக நீ கூவாயாக குயிலே அப்படின்னு இந்த குயிலை கூதாக அனுப்பி கேட்கிறார். போய் சாமியை கூட்டிட்டு வா, நான் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு இங்கே கேட்கும்படியாக இந்த பதிகத்தை அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து இரண்டாவது பாடல். ஏர்தரும் ஏழுலகு ஏத்த எவ்வுருவும் தன் உருவாய் ஆர்கலி சூழ் தென்னிலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயபிரானை சீரியவாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். இங்க ஏர்தரும் ஏழுலகு ஏத்த சிறப்புமிக்க இந்த ஏழுலகம் அப்படிங்கிறது கீழே 7 உலகம் இருக்கு. அதலம் விதலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. மேல வந்து சத்தியலோகம் அதெல்லாம் இருக்கு, வைகுந்தம் இதெல்லாம் அப்படி இருக்கு. அப்படி இந்த 7 உலகம் ஏத்த ஏர்தரும் 7 உலக ஏத்த எவ்வுருவும் தன்னுருவாய். எல்லாவும் இறைவனுடைய ஒரு, ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கின்றான் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய இறைவன் ஆர்கலி சூழ் தென்னிலங்கை, அங்கே கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இலங்கை மாநகரம். இலங்கை நகரம் ஒரு தீவு, 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கும். அப்படி ஒரு இருக்கக்கூடிய அந்த ஒழிக்கக்கூடிய கடல் நிறைந்து இருக்கக்கூடிய பகுதி தென்னிலங்கை. அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த, அங்க ராவணனுடைய மனைவியை மண்டோதரிக்கு சிவபெருமான் ஒரு அருள் கொடுக்கிறார். பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயபிரானை. இப்படி இருக்கக்கூடிய இறைவன், பெருந்துறையில வீற்றிருக்கக்கூடிய இறைவன் சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். தென்பாண்டி நாட்டினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனை நீ கூவி அவரை வரவழைப்பாக. இங்க மண்டோதரிக்கு எப்படி இறைவன் அருள் செய்கிறான் அப்படின்னா, ராவணன் சிவபக்தன், மண்டோதரியும் சிறந்த சிவபக்தை. அழகமர் வண்டோதரிக்கு, மண்டோதரி வந்து மிகுந்த அழகுடையவள். சீதையை தேடி அனுமன் போறான் இல்லையா? ராமனிடத்துல அந்த கணையாளியை பெற்றுக்கொண்டு சீதையை தேடி போறான். அப்ப போன உடனே ஒவ்வொரு இடமா என்ன செய்யறான், ஒரு சிறிய உருவம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தருடைய அரண்மனையாக அப்படியே உள்ள தேடிக்கிட்டே போறான். அப்படி போகும்போது ஒரு நிமிஷம்
மண்டோதரியை பார்த்து இது ஒருவேளை இது சீதையா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஐயம் அனுமனுக்கு வருது. அனுமனை அறிமுகப்படும் போது சொல்றார் கம்பர் சொல்லின் செல்வன். அப்போ சொல்லின் செல்வன் சொல்றவருக்கே ஒரு சந்தேகம் வரக்கூடிய அளவிற்கு மண்டோதரி அழகிலையும் குணத்திலையும் கற்பிலையும் சிறந்தவளா இருக்கிறார். அதனால அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதில் முகம் பொலிவா இருக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு உள்ளத்துல எந்த விதமான வஞ்சனையும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சிறப்பான பொலிவான முகமுடைய அழகுடைய மண்டோதரிக்கு பெருமாள் என்ன செய்யலாம், மண்டோதரி தவம் செய்து சாமி நீங்க எனக்கு குழந்தையாக வந்து காட்சி கொடுக்கணும்னு கேட்குறார். அப்படி மண்டோதரி கேட்ட உடனே சாமி சரி அருள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையாக மாறி மண்டோதரியினுடைய கைக்கு வந்துறார். அது உள்ள அந்த கதைக்குள்ளே போனோம்னா நிறைய முனிவர்கள் தவம் செய்து இறைவனை குழந்தையாகிட்டு அதில் ஒரு தவறு இருந்தோன்னா நீங்கள் எப்போ போவீங்கன்னா நான் குழந்தையாக மாறி மண்டோதரியுடைய கைக்கு போகும்போது நீங்கள்லாம் திருவடிக்கலான்னு சொல்லி அப்படி அந்த குழந்தையாக வந்து மண்டோதரி கையில் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு திரும்ப அவங்கெல்லாம் மறுபடியும் அந்த யாத்திரைக்கு போகும்போது ராவணன் அவன் செய்த சிவபக்தி அந்த குழந்தைய பார்க்குற ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. ராவணன் வந்து பார்க்குறா மண்டோதரி கிட்ட, யார் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி சிவபெருமானை அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து யார் இந்த குழந்தை அப்படின்னு கேட்குறான். இல்லை இப்படி முனிவர்கள்லாம் வந்து கொடுத்துட்டு போனாங்க, திரும்ப வந்தாங்க. அப்புறம் சாமி அங்கேருந்து மறைஞ்சிடுவார். அப்படியே அந்த மண்டோதரிக்கு அருள் செய்த பெருமான் பேரருள் இன்பம். ஏன்னா இறைவனே குழந்தையாக வந்து ஒரு பெண்ணுடைய கையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய பெருமை. அந்த பெருமை இறைவனை குழந்தையாக பார்க்குற பெருமையில அவ்வளவு எளிதாக எல்லாருக்கும் கிடைக்கிறார். அதுக்கு பெரிய தவம். இறைவனை தந்தையாக நாமெல்லாம் நினைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய தவம் செய்யணும். இப்போ சிவபூசையெல்லாம் இங்கே எடுத்துக்கக்கூடிய அன்பர்கள்லாம் நம்ம எல்லாம் என்னன்னா சிவபெருமானுக்கு மகன்மை முறை, அவரை நம்முடைய தந்தையாக ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து அந்த வழிபாட்டை செய்கிறோம். அதனால தான் சிவதீக்கை பெற்றவர்களுக்கு தான் அந்த மகன்மை முறைன்னு சொல்லக்கூடிய அந்த அதான் கிரியை அப்படின்னு சொல்கிறது. முதல்ல உடலால் நம்ம தொண்டு செய்து சமயதீக்கை பெற்று நம்ம உடலால் பல்வேறு விதமான உடலால் பணி முதலாக இருக்கக்கூடிய பணிகள்லாம் செய்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த பூசை சிவலிங்கத்தை வைத்து பூசை செய்யக்கூடிய அந்த கிரியை அப்படிங்கிற இரண்டாவது நிலை. அதை நாம் அடைகின்ற போது இறைவன் அந்த அதை நம்ம உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபூசி தெரியும், உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மை ஆளாக உடையவர். உடையவர்னா எனக்கு உடையவர் இல்லை, என்னுடைய உடைமை இல்லை, அது வந்து நம்மை ஆளாக உடையவர். அவர் தான் முதலாளி, நாம தான் தொழிலாளி. அதனால அவருக்கு உரிய மரியாதையை நாம கொடுக்கணும். அதனால தான் தினந்தோறும் காலையில எழுந்து நம்ம இறைவனுக்கு அந்த பூசையை செய்யணும், அவருக்குரிய மரியாதையை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம அதை செய்கிறோம். அப்படிப்பட்ட பெருமாள் என்ன செய்கிறார், பெருந்துறை மேயபிரானை அவருடையார் கோயில் திருப்பெருந்துறை மேயபிரான், அந்த பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமானை நீ சீரியவாயால் குயிலே. சீரியவாய் அப்படின்னு சொன்னா சிறப்புடைய வாய். சிறப்பு அப்படின்னு சொன்னா என்னன்னா வேற எதுவும் பேசாது இறைவனையே பேசக்கூடிய வாய் சீரியவாய். இப்ப நமக்கெல்லாம் உண்மையே பேசக்கூடிய வாய் சீரியவாய். நம்ம உண்மையவா பேசிட்டு இருக்கிறோம்? இல்ல, எத்தனை பொய் பேசுறோம். நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு மாதிரி எல்லாம் பொய். அப்ப அந்த பொய் இல்லாம இருக்கிற வாய் தான் சீரிய வாய். இதுக்கு நிறைய சான்று சொல்லலாம். பொய் யார் சொல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும், அவங்களுடைய வாயிலிருந்து வாழ்த்து. அதனாலதான் பெரியவங்களை பார்த்தா நம்ம வாழ்த்து வாங்கணும், வணங்கி வாழ்த்து பெறணும்னு நமக்கு சொல்றதுக்கு காரணம் அவர்கள் வாழ்த்துனா பழிக்கும். அதுக்கு நிறைய முனிவர்களுடைய ஆசிகள், முனிவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், ஏன் நம்முடைய அருளாளர்கள்
அவர்கள் நிறைய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அத்தனை தவமுடையவர்கள், இறைவன் எப்போதும் அவர்களோடு இருந்தால் அவர்கள் அதை செய்துதான். அப்படி இந்த குயிலுக்கு என்ன சீரிய வாய் அப்படின்னு சொன்னால், நம்ம முன்ன பார்க்கும்போதெல்லாம் பார்த்தோம், தில்லை திருத்தலத்தில் எல்லாரும் அந்த மோதி கொண்டிருப்பதை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய பறவைகளும் திருமுறைகளை ஓதிக்கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம அந்த காட்சியெல்லாம் பார்ப்போம். அப்படி இங்கே இந்த குயில் என்ன செய்யுது, கிளி நம்ம பேசும் இல்லையா, என்ன சொன்னாலும் அதை திரும்ப சொல்லும். அப்படியே அதை எப்படி பழக்கிறோமோ அந்த மாதிரி குழந்தைகள்லேயே நல்வழி நம்ம படுத்திட்டோம்னா அது தீய வழிக்கு போகாது. அப்போ என்ன செய்கிறோம், அதை சிறு குழந்தைகளிலிருந்து எடுத்து வச்சு எல்லா வயசானதுக்கு அப்புறமேட்டு நம்ம பழக்கப்படுத்தினா பழக்கம் வராது. 5 விளையாதது 50 விளையாது. அப்போ அது சீரிய வாய் அப்படின்னு இந்த குயிலுக்கு வரணும்னா இது சிறு பிராயத்தில் இருந்தே இந்த திருமுறையோடு இந்த இறைவனுடைய வழிபாடு நடக்கக்கூடிய நிகழ்விடங்களில் இருந்ததுனால அதற்கு அந்த சிறப்பு வாய்கள். குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய், பாண்டி நாட்டினுடைய இருக்கக்கூடிய சிவபெருமானை நீ அழைப்பாயாக அப்படின்னு இந்த பாட்டில் திரும்ப சொல்றார். நீல உருவிற்குயிலே நீள்மணி மாடம் நிலாவும் கோல அழகில் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தரகோச மங்கை ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வரக்கூவாய். நீல உருவின் குயிலே, நீல நிறத்தில் இருக்கக்கூடிய குயிலே, நீள்மணி மாடம் நிலாவும் கோல அழகில் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில். அப்போ இறைவன் வீட்டில் இருக்கக்கூடிய இது எவ்வளோ உயரமாக இருக்குன்னா, மணிமாடம் மிக உயர்ந்து இருக்கக்கூடிய நிலை. அதில் உமையோடு வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தரகோச மங்கை. திருவுத்தரகோச மங்கை தான் மாணிக்கவாசக பெருமாள் சொன்னார், இறைவனுடைய ஊர் அப்படின்னு அவர் அடையாளப்படுத்துறது உத்தரகோச மங்கை. அப்போ சீலம் பெரிதும் இனிய திருவுத்தரகோச மங்கை. சீலம்னா ஒழுக்கம், ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் திருவுத்தரகோச மங்கை. ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வரக்கூவாய். இப்ப இந்த உலகம் விளங்குவதற்காக இறைவன் இருக்கிறான். இல்லைன்னா அவன் எப்பவுமே என்ன செய்வான், எந்த ஒரு இதையும் காட்டாம சிவனேன்னு சொல்றாங்க இல்லையா, சிவசிவன் அவன் பாட்டுக்கும் வருவான். ஆனா அப்படியே இருந்துட்டா இந்த உயிர்கள் உய்வு பெறுமா? பெறாது. இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு முறையா சொல்லி கொடுத்து வளர்த்தாதான் என்ன பண்ணும், அது முறையாக வளரும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. அப்புறம் நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தைகளை எண்ணிப்பாடா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இடையில அவங்கவுங்களுக்கு தேவையானதை உள்ள சொல்லிக்கிட்டாங்க. வேற விஷயம், நம்ம அதில் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்குவோம். அப்போ அதில் என்ன சொல்ற, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. இல்லைன்னா நம்ம என்ன சொல்றோம், வளர்ச்சி இல்லாத வளராமையா இருக்கு, அதுக்கும் 40 வயசு ஆகுது 50 வயசு ஆகுது. ஆனால் 50 வயதில் இருக்கிறவங்க எப்படி இயல்பாக நடந்து கொள்வாங்களோ அந்த இயல்பு அந்த குழந்தைக்கு. அப்போ அதை என்ன சொல்றோம், குழந்தைன்னு தான் சொல்றோம். வளர்ந்தாலும் அதை குழந்தைன்னு சொல்றோம். அப்போ இறைவன் என்ன செய்யறான், அப்படி குழந்தை வளரும்போது அறிவோடு வளர்ந்தாதான் பயன் தரும். இல்லைன்னா என்ன பண்ணோம், அது எந்த ஒரு பயனும் கொடுக்காது. அப்போ அது பாட்டு வெறும் உடல் மட்டுமே வளர்ந்தா எந்த பயனும் இல்லை. இப்போ இறைவன் அப்படியே எனக்கு என்ன அப்படின்னு சிவனேன்னு இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, உலகம் ஞானம் எப்படி விளங்கும், இந்த உலகம் எப்படி விளங்கும்னா விளங்காது. அப்ப இறைவன் என்ன செய்யறான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்யறான், இருக்கிறவர்களை கொண்டு அந்த உயிரை தொழில்படுத்துகிறான். அனாதி கேவலத்தில் இந்த உயிரை சகல நிலைக்கு கொண்டு வந்து அதற்கு கருவிகரணங்கள் எல்லாம் கொடுத்து
இத்தனையும் செய்து நீ போய் ஒரு நல்ல இடத்துல பிறந்து நல்ல முறையில் வளர்ந்து என்னை வந்து திரும்ப சேருன்னு அனுப்பி வைக்கிறான். யமதூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு முறை வந்து கூட்டிகிட்டு போகும்போதும் அடித்து இழுத்துட்டு போவாங்களாம். அவள் போனோன்னா கேட்பானா, இற்றைக்கும் இல்லையோ பாதி பிறவாமை, இந்த ஜென்மத்திலையும் நீ முக்திக்கு போறதுக்கு எந்த வேலையும் செய்யலையா? எத்தனை பிறவியா வந்திருக்க, நீ எத்தனை வருஷமா இந்த பூமியில இருந்த, அதுவும் எந்த ஊர்ல இருந்த, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை பக்கத்துல வந்து நீ முக்தி போறதுக்கு ஒரு வேலையை செய்யலையா அப்படின்னு யமன் பிடிச்சு யம தூதர்கள் நம்மளை பிடிச்சு அடிப்பாங்களாம். அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும், அறிவோடு இருந்து இன்னும் சொல்லுவாங்க, அதாவது ஒரு விஷயத்தை தெரியாம அதை கடைபிடிக்காம இருக்கிறது வேற, அது அறியாமையில போயிடும். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சும் அதை கடைபிடிக்காம இருந்தோம்னா அது பாவம். அறியாமையும் பாவம் தான், ஆனால் அறியாமையினுடைய பாவத்தை விட அறிந்து கொண்டு அதை செய்யாமல் இருப்பது அதை விட பெரிய பாவம். அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் வரவத்துக்கு இறைவனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறோம், அடியார்களுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் நாம் அந்த நிலையில கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா நம்ம என்னத்தை அனுபவிக்க போறோம், பாவத்தை தான் அனுபவிக்க போறோம். அப்ப அதான் சொல்றாங்க, நன்னறியாமல் நழுவுகின்றாரே சொல்றாரு. அதாவது ஒண்ணு தெரியாம அதை கைவிட்டுட்டா பரவாயில்ல. இப்போ ஒரு பெரிய பொக்கிஷம் நம்ம கிட்ட கிடைக்குது, ஒரு வைர வைடூரியங்கள் நிறைந்த ஒரு பெட்டி இருக்கு. ஏதோ ஒரு 5000 10,000 பர்ஸ்ல வச்சிருந்தோம், அதுவே இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான், பெரிய அமௌண்ட் தான். அதை எங்கேயாவது தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நவரத்னங்கள் இருக்கக்கூடிய ஒரு பேழை நம்ம எங்கேயாவது தொலைச்சிட்டோம்னா, அதுவும் அதோட மதிப்பு தெரிஞ்சே நாம் அதை தொலைச்சிட்டோம்னா நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்போம். அப்போ அதை சொல்றார், இந்த ஞானம் விளங்க வேண்டும் என்பதற்காக இறைவன் என்ன செய்யறான், முதல்ல நமக்கு இந்த உலகை படைத்து அதுலேயும் பாருங்க ஞானத்தை வழங்கக்கூடிய அருளாளர்கள் எல்லாம் வந்து அவங்களும் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இதையெல்லாம் விட்டுருங்க, இதையெல்லாம் கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாமளும் அப்படிங்களா சாமி, சரிங்க சாமி, சரிங்க சாமின்னு சொல்லிட்டு நாமளும் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்னைக்குதான் நம்ம திரும்ப இறைவனுடைய திருவடிக்கு போறது? அப்ப இறைவன் என்ன செய்யறான், அவன் அங்கிருந்து வந்து குருநாதராக ஆட்கொண்டு அதுக்கப்புறம் நமக்கு சிவபூசையை கொடுத்து இந்த பூசையை நாள்தோறும் தவறாமல் செய்யன்னு சொல்லி நமக்கு அஞ்செழுத்து உபதேசித்து, இதை கொண்டு நீ அப்படியே எப்படி சூரியனுடைய அந்த ஒளிக்கற்றையை பிடித்து கொண்டு நம்ம சூரியனை பார்க்குறோமோ அது மாதிரி அந்த சிவபூசையை முறையாக செய்து இறைவனை அடையக்கூடிய நிலைக்கு நம்ம போகணும்னு சொல்றதுக்காக இறைவன் இது அத்தனையும் நமக்கு கொடுக்கிறான். ஞானம் விளங்க இருந்த நாயகனை பரப்புவாய். இறைவன் என்ன செய்யறான், ஒவ்வொன்றையும் அவன் நமக்கு செய்து காட்டுறான். கைலையில உமையம்மை இடத்துல தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள. இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கங்கன்னு சொன்னோம். பெரிய புராணத்துல திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்தை நடத்துகின்ற போது அந்த புராணத்துல 51வது பாடல், எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னலாகமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. அப்ப இறைவன் உமையம்மையிட்ட பூசையை பத்தி சொல்ல, உமையம்மை அங்கிருந்தே பூசை பண்ணாம இங்க பூமிக்கு வந்து பூசை செய்து இப்படித்தான் பூசை செய்யணும் நமக்கெல்லாம் காட்டி, அதுக்கு பின்னால ஒவ்வொருத்தரா நந்தி பெருமான் அருள் செய்ய, அப்புறம் அடுத்து பல முனிவர்கள் அவர்கள் எல்லாம் கை கொண்டு அதற்கடுத்து நமக்கு இன்னைக்கு அது
எளிதாக கிடைச்சிருக்கு. அதுல இந்த பிறவியில நமக்கு நாம பலகாலம் செய்த பயன் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சான்னா எல்லாருக்கும் கிடைக்கல. பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு குருநாதர் உபதேசம் பண்ணுவாருங்கிற அடிப்படையில் நாம போய் தேடி அப்படியே கேட்டு உபதேசத்தை வாங்கி அதை முறையாக கடைபிடித்து வந்தோம்னா நமக்கு நன்னெறி கிடைக்கும். அதற்காக இறைவன் என்ன செய்யறான், தன்னுடைய நிலை சொரூப நிலைங்கிற இடத்துல இருந்து கீழே இறங்கி தடத்த நிலை அப்படிங்கிற நிலைக்கு வரான். அப்படி வந்து நமக்கெல்லாம் அருள் செய்து அதற்கு பின்னால் குருநாதராக வந்து அருள் செய்து நம்மை உய்ய கொள்கின்றான் அப்படிங்கிறத காட்டுறார். அடுத்து 4வது பாடல். தேன்பழச்சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள் நீ, வான்பழித்து இம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல், ஊன்பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய ஒருத்தன், மான்பழித்து ஆண்டமென் நோக்கி மணாளனை நீ வரக்கூவாய். தேன் பழச்சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள் நீ. பழச்சோலையில் இருக்கக்கூடிய குயிலே, சிறு குயிலே இது கேள் நீ. இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வான்பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். இறைவன் என்ன செய்யறானா, வானுலகத்துல இருந்து அங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பூமிக்கு வந்து அடியார்களை இங்கிருந்து தேர்ந்தெடுத்து அழைச்சிட்டு போறானா. இம்மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். இங்க யாரை ஆட்கொண்டார் அப்படின்னா மாணிக்கவாசக பெருமானை அவ்வாறு வந்து குருநாதராக வந்து குருந்த மரத்தடியில இருந்து திருவடி தீக்கை செய்து வைத்து அதுக்கப்புறம் மாணிக்கவாசக பெருமானை ஆட்கொள்றார். அதை சொல்லி ஊன்பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய ஒருத்தன். அப்ப என்ன உணர்வுல இறைவன் இருக்கும்படியாக நாம பார்க்கணும். அப்ப எப்ப உணர்வு அப்படின்னு சொன்னா, முதல்ல ஒரு அறிமுகம் இருக்கணும், அதுக்கப்புறம் அது தொடர்ந்து நடைபெறணும், அதுக்கப்புறம் தான் அது என்னவாக மாறும், உணர்வாக மாறும். அப்படி உணர்வாக இறைவன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இறைவனை நினைத்து இறைவனை போற்றி இறைவனை நம்ம வழிபாடு செய்து இறைவனுக்குரிய அந்த இதெல்லாம் மரியாதைய எல்லாவற்றையும் செய்து வந்தா பரவாயில்லையே, இவன் நம்ம மேல அன்புடையவனாக இருக்கிறானே அப்படின்னு இறைவன் அங்கே நமக்கு உணர்வுக்குள் உணர்வாக வந்து சேர்வான். மான்வழித்து ஆண்ட மென் நோக்கி மணாளனை நீ வரக்கூவாய். இப்ப இந்த மான்விழி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் எழுதுவது என்னவென்றால், மறந்தே போச்சு, எழுதுவது என்னவென்றால், அப்படியா, சரி தெரியல, ரொம்ப நாளா மறந்துருச்சு. அப்படியா, பாட சொல்லி கேட்போமா? அப்படிங்க, அவரு உணர்வாயிட்டாரு. உணர்வது வாங்கி ஒருத்தன்னு நான் அந்த பாட்டெல்லாம் பாடுறாரு. அப்ப அந்த மான்விழி அப்படின்னு சொல்றது, மானுக்கு கண்கள் நல்லா பெருசா இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், மருந்து நோக்கும். யாராவது போனாவே மான் என்ன பண்ணும், ஒரு அச்சத்தோட பயந்து போய் பார்க்கும். ஒரு முறை அதாவது கல்விக்கும் அனுபவத்துக்கும் உண்டான வேறுபாடு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு நடந்த நிகழ்வை சொல்றார். ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை சொல்றார். ஒரு முறை இவங்க காட்டுக்கு போயிருக்காங்க, வழி தவறி ஒரு மான் வந்துருச்சு. இவர் என்ன சொல்றாரு, கூட இருந்த ஃபாரஸ்டர் என்ன சொல்றாரு, சார் விட்டுருங்க, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் அப்படின்னாரு. இல்லை இங்கெல்லாம் விட்டு அது வந்து புலிகள் இருக்கக்கூடிய இடம், அது வந்து மானை பிடிச்சி அதை சாப்பிட்றோம், அதனால நம்ம அந்த மானை எப்படியாவது பிடிச்சி பத்திரமா கொண்டு போய் நம்ம இன்னொரு பக்கத்தில் பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாரு அவர். அப்போ இவர் சொல்றாரு, இல்லை சார், மானையெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்க முடியாது, நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அது செத்து போயிடும், அதனால அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு.
அப்படி சொன்ன உடனே இல்லை அப்படின்னு சொல்லி கூட இருந்த பக்கத்தில் இருந்தவங்கலாம் போய் நீங்கள் பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஏற்கனவே பயத்தில் இருக்கிறது மறுபடியும் இங்கே அங்கேயும் ஓடும்போது அதனுடைய இதய துடி அதிகமாகி அது அப்படியே விழுந்து இறந்துடும். அப்போ தான் சொல்கிறார், ஆமாம் நீங்கள் சொன்னது தான் சரி. அப்போ வந்து விலங்குகளுக்குன்னு சில குணங்கள் இருக்குது. அப்போ அந்த மான் எப்பவுமே அச்சப்பட்டு அது ஒரு மருண்டையாக இருக்கும். அதனால் அதை போல இருக்கக்கூடிய விழியை உடைய மென்னோக்கி மென்மையான பார்வையை உடைய உமையம்மையை மணாளனாக இருக்கக்கூடிய பெருமானை நீ வருமாறு கூவாயாக அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 5வது பாடல். சுந்தரத்தின்ப குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்துர சேவடியானை சேவகனை வரக்கூவாய். சுந்தரத்து இன்ப குயிலே, அழகும் இன்பமும் நிறைந்திருக்கக்கூடிய குயிலே, சூழ் சுடர் ஞாயிறு போல, ஞாயிறு எங்க இருக்கு? சூரியன் அந்தரத்தில் இருக்கு. அந்தரத்தில் இன்று இங்கு அடியவர் ஆசை அறுப்பான். பெருமானுடைய நீ அப்படியே சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய திருமேனி அங்க அந்தரத்திலே இருந்து இங்க வந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான். என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல ஆசையை அறுக்க வேண்டும். ஆசை அருமின்கள் அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். அப்புறம் தான் நான் தான் சொல்றேன், நம்மளுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான உபதேசங்களை எடுத்துக்கிட்டு அதுல ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அதை ஒரு மதம்னு வச்சுக்குவாங்க. அதுதான் அவங்களுடைய கொள்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆசை அருமின்கள் அப்படின்னு சொல்றார். அந்த ஆசை இங்கு அடியவர் ஆசை அறுப்பான் முந்தும் நடுவும் முடிவுமாகிய மூவர் அறியா. முந்தும் அப்படின்னா முதல்ல என்ன தொழில்? படைத்தல் தொழில். நடுவும் அப்படின்னா அடுத்து காத்தல் தொழில். முடிவும் அப்படின்னு சொன்னா அழித்தல் தொழில். இந்த முந்தும் நடுவும் முடிவுமாகிய மூவர் அறியா சிந்துர சேவடியானை சேவகனை வரக்கூவாய். இப்ப நம்ம புராணங்களை நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் கொஞ்சம் மயக்கம் அடைவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இறைவனை போலவே திருமேனி உடையவர்கள், அந்த சாரூபத்தில் இருக்கக்கூடியவர்கள் இறைவனை போலவே என் தோளும் முக்கண்ணும் உடையவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி வரக்கூடிய ருத்திரர்கள் அப்படி இருப்பாங்க. அவர்கள் அந்த சாரூப முக்தி பெற்றவர்கள் இறைவனுடைய வடிவத்திலேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வடிவத்தை பார்த்து அதுதான் சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ ருத்திரன், அழிக்கும் கடவுளாகிய ருத்திரன் அந்த வடிவத்தில் இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய ருத்திரன் முந்தும் நடுவும் முடிவுமாகிய மூவர் அறியா. இந்த மூவர்ல பிரம்மன், திருமால், ருத்திரன் 3 பேரும் அறியாத சிந்துர சேவடியானை சேவகனை வரக்கூவாய். சிந்துர சேவடியான் அப்படின்னா இறைவனுடைய பாதம் எப்படி இருக்குமா? சிவந்து பொன்போல இருக்கக்கூடிய பாதம் இறைவனுடைய பாதம். ஏன் அப்படி இருக்கு? இறைவனுடைய பாதம் நாட்டியம் ஆடினா பொன்போல் ஆயிடுமா? எல்லாரும் போய் வணங்கிட்டு வர்றதுனால அப்படி இருக்கு. சரி, அடியார்கள் போய் வணங்குறதுனால இறைவனுடைய திருவடி அப்படியே தண்ணீர் போய் விழுந்து சிவந்து போச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நம்ம சொல்றோம். எல்லாரும் போய் அலறதுனால அவருடைய திருவடி சிவந்து போச்சு. பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றோம். அவங்களுக்கு ஒரு சிந்தனை, இறைவனை பற்றிய சிந்தனையில நம்ம ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இதனால இறைவனுடைய பாதம், அந்த பாதம் சிவந்திருக்கு
அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு முறை திருவடி சிறப்பு, இறைவனுடைய திருவடி எப்படிப்பட்டதுன்னு நம்ம பெரிய புராணத்தை பார்க்கும்போது பார்த்தோம். உமையம்மை அந்த பாதத்தை வருடுவதனால சிவந்ததான் அப்படின்னு சொல்றாரு. பெரிய புராணத்தை எடுங்க. அப்போ உமையம்மை சீலமாக வருட சிவந்தன அப்படின்னு அங்க இறைவனுடைய திருப்பாதம் சிவந்ததுக்கு காரணம் சொல்றாங்க. இன்னும் சில உரையாசிரியர்கள் சாமி என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் சங்கற்ப மாத்திரையிலேயே செய்யக்கூடியவர். அவர் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சாருன்னா நினைத்த உடனே அங்க இருப்பார். நம்மளை மாதிரி நடந்து போய் கார்ல ஏறி அப்படிலாம் போகணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அதனால அவர் எங்க நடந்தார், திருவாரூர்ல நடந்தார். அப்புறம் வேற எங்கேயாவது நடந்திருக்காரா யோசிப்போம். வேற எங்க சிவபெருமான் நடந்திருப்பார் அப்படின்னு திருவாரூர்ல நடந்தார். மதுரையில மனு சுமந்தார். அப்ப அங்க நடந்தானே போயிருப்பார். மதுரையில நடந்தார். திருவாரூர்லயும் மதுரையிலயும் சாமி நடந்திருக்கிறார் அப்படின்னு. அதனால அவருக்கு பார்த்தா எல்லா ஊர்லயும் தான் நடந்திருப்பார். நிறைய ஊர்ல நடந்திருப்பார். இறைவன் இறைவனாகவே நடந்த இடம் திருவாரூர். ஏன் அதை சொல்றோம்னா, இப்ப சிதம்பரத்துல திருநீலகண்டர் வீட்டுக்கு வந்தார், நடந்தான் வந்தார். முனிவர் வேடத்துல வந்தார். ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் குறைஞ்சபட்சம் அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் முன்னால வந்து நடந்திருப்பார். நாயன்மார்களுடைய வரலாறு பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏன் அதை திருவாரூரை மட்டும் சிறப்பா சொல்றோம்னா, அங்கதான் இறைவன் அவருடைய உண்மையாக அந்த திருக்கோலத்திலேயே நடந்து போறார். அதனால அங்க அதை சிறப்பாக நம்ம சொல்றோம். அப்ப அதனால சாமி பாதம் தரையில பட்டாதானே மாறும். அதனால அதையும் சிலர் வந்து குறிப்பாக சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய இறைவன் சிந்துர சேவடியானையும் அடுத்து என்னன்னா, அலங்காரத்துக்காக நம்ம எல்லாம் செய்யறோம் இல்லையா, அந்த அலங்காரத்தையும் சிந்துர சேவடியானை சேவகனை வரக்கூவாய். என்னங்க இது வரைக்கும் அரசன் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு சேவகன் சொல்றீங்க. மாணிக்கவாசகர் இப்படி சொல்றார். சேவகன் அப்படின்னு சொன்னா சேவை செய்யக்கூடியவன சேவகன் சொல்றோம். அடியாருக்கு அடியாக இறைவன் வருவான். அதனால அடியாரை ஆட்கொள்றதுக்காக அடியார் குலத்துடையதான இறைவன் வந்து கொண்டே இருக்கிறான் நம்ம புராணங்கள்ல பார்க்கும்போது. அதனால அந்த ஆன்மாவை அடியாரை உலகறிய செய்வதற்காக இறைவன் அப்படி இறங்கி வந்து அருள் செய்கிறான் இல்லையா. அதனால அவனை சேவகனை வரக்கூவாய் அப்படின்னு சேவகன் பொருள். இந்த பொருள் சிவந்த திருமேனி உடையனை நீ வரக்கூவாய் அப்படின்னு இங்க திரும்ப குயிலிடத்துல சொல்றார். அடுத்து 6வது பாடல். இன்பம் தருவன் குயிலே ஏழுலகம் முழுதாளி அன்பன் அமுதளித்து ஊரும் ஆனந்தன் வான்வந்த தேவன் நண்பொன் மணிச்சுவடு ஒத்த நற்பரிமேல் வருவானை கொம்பின் விழற்றும் குயிலே கோகழிநாதனை கூவாய். இன்பம் தருவன் குயிலே, குயிலே உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த கனிகளை எல்லாம் நான் உனக்கு தருகிறேன். இன்பம் தருவன் குயிலே ஏழுலகம் முழுதாளி, இந்த 7 உலகங்களையும் ஆளக்கூடியவனாக சிவபெருமான் ஒருவனே இருக்கிறான். எப்படிங்க இந்த உலகத்துக்கு ராஜா விருங்குறீங்க, அந்த உலகத்துக்கு அரசன் இவன் சொல்றீங்க, இந்திரலோகத்துக்கு இந்திரன், பிரம்மலோகத்திற்கு பிரம்மன், இப்படி எல்லாரும் இருக்காங்களே அப்படின்னு கேட்டா, அவர்கள் எல்லாம் இறைவனிடத்தில் அருள் பெற்று இறைவனுடைய அருளாணையின் வந்தம் அங்க பணி செஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் பொருள். இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. அதை என்ன செய்யறார் அந்த முதலாளி, அங்க பல இடங்கள்ல கிளைகள் இருக்கு. அப்போ அங்கே அவர் எப்படி பணி செய்வார் அப்படின்னா, அவர் அங்கே தலைமை இடத்துல இருந்துக்குவார். அதனுடைய கிளைகள் ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுவார், ஒரு மேனேஜர். அவர் அங்கேருந்து என்ன சொல்கிறாரோ அதை மேனேஜர் இங்கே செய்வார். இப்போ மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், நான் இந்த பிரான்ச் மேனேஜருங்க. என்ன சொல்லுவார்,
இந்த பிரான்ச் மேனேஜர் இங்கே எனக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் அதை செய்வேன். அதை தாண்டி ஏதாவது செய்யணும்னு கேட்டால் என்ன பண்ணுவார்? உடனே இருங்க, நான் அடுத்து எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஜோனல்கிட்ட கேட்குறேன்னு சொல்லுவார். ஜோனல் மேனேஜர் என்ன பண்ணுவார்? அவர் அதுக்கு மேலே இருக்கிறவர்கிட்ட கேட்பார். கடைசியாக இருங்க, ஓனர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அப்போ கடைசி முடிவு யாருடையது? இது இறைவனுடையது. அவர் பலரை அங்கு பணிக்கு நியமித்திருக்கிறார். அப்படி அந்தந்த இடங்கள் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த முழு உலகையும் ஆளக்கூடியவர் இறைவன் சிவபெருமான். அன்பன் அமுதளித்து ஊரும் ஆனந்தன், அடியார்களுக்கு அன்புடையவனாக இருப்பான். தீர்ந்த அன்பர்க்கு அவரினும் அன்பை போற்றி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? யாரெல்லாம் சிவபெருமானிடத்துல அன்போடு இருக்கிறாங்களோ அவர்களை விட சிவபெருமான் அன்போடு இருப்பார். இப்போ நாம சிவபெருமானுக்கு ஒரு அன்பு செய்யணும், ஒரு பணி செய்யணும்னு நினைச்சோம்னா நம்ம மேல அவர் அதை விட அன்பு கொண்டு நமக்கு நிறைய நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்பன் அமுதளித்து ஊரும் ஆனந்தன், அந்த அமுதத்தை நமக்கு கொடுத்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய இறைவன். அதனாலதான் இறைவன் நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி என்ன சொல்றோம்? ஆனந்தமா நடராச பெருமான், ஆனந்த தாண்டவம், ஆனந்தமா நடராசர், ஞானமா நடராசர், இப்படிலாம் இறைவனை சொல்றோம். அந்த ஆனந்தமா நடராச பெருமானாக ஆனந்தத்தை நமக்கெல்லாம் வாரி கொடுக்குறான். இப்போ ஒரு இசையை கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ நாமெல்லாம் என்ன பண்றது? இப்போ நம்ம பாட்டு போடுறாங்க, கைலாய வாத்தியம் வாசிக்கிறாங்க, நாமெல்லாம் ஆடலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆளுங்க வந்து அவர் ஆடிட்டு இருக்கிறார். பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? இவரே ஆடுறாரு, நாமெல்லாம் ஆடலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அந்த ஆனந்தம் நமக்கு வந்துடும், நாமளும் ஆடுவோம். அப்ப அந்த ஆனந்தத்தை நமக்கெல்லாம் அளிக்கக்கூடிய பெருமான் ஆனந்தன் வான் வந்த தேவன், அணிலிருந்து வந்த தேவன், நன்பொன் மணிச்சுவடு ஒத்த நற்பரிமேல் வருவானை. இங்கே இவருக்காக மாணிக்கவாசகருக்காக நரியை குதிரையாக்கி கொண்டு வேத குதிரையில சிவபெருமான் வந்தார் இல்லையா? நன்பொன் மணிச்சுவடு ஒத்த நற்பரிமேல் வருவானை. வேதமாகிய பரி குதிரையின் மேல் வரக்கூடிய இறைவனை கொம்பின் மிழற்றும் குயிலே கோகழிநாதனை கூவாய். இந்த மரக்கிளையில கொம்புல இருந்து இனிய ஓசை எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய குயிலே, கோகழிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் இங்கே வரும்படி நீ அழைப்பாயாக என்று இந்த 6வது பாடல்ல நமக்கு மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்கின்றார். அடுத்து 7வது பாடல்ல உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன் பொன்னை அழித்த நன்மேனி புகழ் திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்ப்புயங்கன் வரக்கூவாய். உன்னை உகப்பன் குயிலே, நான் உன்னை ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன். உன்னை பார்த்தாலே எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உன் துணை தோழியும் அவன், உனக்கு நான் தோழியாக இருக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக சொல்றாருன்னா, அதை பாராட்டி பேசினாதான் அதை வந்து சில பணிகளை செய்வாங்க. அது ஒவ்வொருத்தருடைய இயல்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருமே பாராட்டுனா அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இடத்த விட்டு அசையாத ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு கதையில வரும், ஒரு அரசன் என்ன பண்ணுவான், மாறு வேடத்துல 100 பொற்காசுகளை எடுத்துட்டு போவான். ஒரு வீட்டுக்குள்ள போவான். போன உடனே, என்ன நான் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கேன், எனக்கு வணக்கம் வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்பான். கேட்ட உடனே, நீ தானே என்ன தெரிய வந்திருக்க, நீ எனக்கு வணக்கம் வையா, நான் அதுக்கு உனக்கு வணக்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே, இங்க பார்,
என்கிட்ட இவ்வளோ பொற்காசுகள் இருக்கு அப்படின்னு, அவ்வளவும் நீயே வச்சுட்டு இருக்குது, உனக்கு என்ன வணக்கம் அப்படின்னு அதில் ஒரு பிரித்து எடுத்துருந்தா ஒரு பொற்காசு. இப்போ எனக்கு வணக்கம் சொல்லுது. ஆமாம், கடைசியாக அதெல்லாம் சொல்லுவான். பொற்காசு கொடுத்துட்டு இவ்வளவு பொற்காசை வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்று தர, உனக்கு எதுக்கே வணக்கம் அவனுங்க. சரி இருந்தா உனக்கு பாதி பொற்காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துறான். இப்போ வணக்கம் சொல்லு, நான் தான் உனக்கு 50 பாதி கொடுத்துட்டல என்கிட்ட இருக்கிறது. இப்போ உங்ககிட்டயும் அவ்வளோதான் இருக்குது, என்கிட்டயும் அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் நீ நானும் ஒன்று தான், உனக்கு எதுக்கு நான் வணக்கம் சொல்லணும்? இந்தடா எப்படியாவது நீ வணக்கம் சொல்லு, இருந்தா முழு காசு நீயே எடுத்துக்க, அப்போவாது எனக்கு வணக்கம் சொல்லுனா, நான் தான் பெரியவன், இப்போ என்கிட்ட 100 காசு இருக்கு, ஒன்றுமே இல்லை, நீ எனக்கு வணக்கம் சொல்லு. அப்போ இதில் என்னன்னா ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் வேலை செய்ய வைக்கவே முடியாது, மாற்றவே முடியாது அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ஆனால் சில ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி வேலை வாங்கணும். சில பேரை விரட்டி வேலை வாங்கணும், சில பேரை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும், சில பேரை பாராட்டி வேலை வாங்கணும். ஆமாம், அப்படிலாம் அதெல்லாம் சொரணம் கட்டு போனதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா. அடித்தாதான் வேலை செய்ய வேணா, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு அதனால தான் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, சாம தான பேத தண்டம். அப்போ கடைசி வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஒருத்தரை நகர்த்தணும். அவங்களா நகர்ந்து நம்மளோட வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாலும் முடியாது. அப்படிதானே இறைவன் வந்து பார்க்குறான், இத்தனையும் பண்ணாலும் அவன் திருந்த மாட்டேங்கிறானே, வரமாட்டேங்கிறானே தான் என்ன பண்ணுறாரு, என்னென்னமோ செய்து அப்புறமேட்டு ஆட்கொள்கிறாரு ஒவ்வொருத்தரையும். எவ்வளவோ பல கட்டங்களையெல்லாம் கடந்து பாருங்க. நம்ம ஊருடைய அருளாளருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்குறோம்ல, 63 வரலாறுல அவங்களாம் அந்த பணியை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. செஞ்சுட்டே இருக்கும்போது வந்து கூட்டிகிட்டு போயிட்டா யாருக்கு தெரியும், அப்போ பெருசாக சொல்ல மாட்டாங்க, என்னப்பா இருந்தது செஞ்சான், இல்லாதப்ப செய்வானா அப்படின்னு யாரும் ஒருத்தர் பார்த்து கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக இல்லாதப்பையும் செய்வான்ப்பா, அவன் செய்கிறனால நான் வரேன். இளையான்குடி நாயனருடைய வரலாறு பார்த்தோம் இல்லையா, அவர் அத்தனை பணி செய்து கடைசியாக உணவில்லாத நிலையில தான் வந்தார். இப்போ என்ன செய்ய பார்க்கலாம், குங்குளி நாயனாருடைய புராணத்திலே அப்படிதான் நம்ம நிறைய பார்க்குறோம். திருவேடத்துக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார் மெய்ப்பொருள் நாயனார். அதுவும் உயிரை மட்டும் கொடுக்கல, அவனை பாதுகாத்துட்டு திரும்ப நீ வந்து என்னிடத்துல சொல்லுன்னு சொல்றார். தத்தா நமரிட தடுத்து வீழ்ந்தார். யார் அவ்வளவு கருணையெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. அதுதான் இறைவனுடைய கருணையும் அடியார்களுடைய கருணையும் குருநாதருடைய கருணையும். அத என்ன சொல்றது, நாம யோசிச்சு பார்த்தோம்னா நாம அதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லை. ஆனா உண்மையா மனசாட்சியோட இருந்தா தத்தன்லாம் இது அதிசூரன்லாம் என்ன ஆயிருப்பான் யோசிச்சு பாருங்க. ஆனா அவர்கள்லாம் மனசாட்சியை கொண்டுட்டு தான் அந்த வேலையை செய்யறாங்க. இப்போ ஒருத்தனை போய் குத்தி கொண்டுட்டு அவன் நீ பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு போறான்னா எப்படி இருக்கும்? இப்போதான் ரீரிலீஸ் ஆகிருக்குல்ல பழைய படத்தில், உன்னால கொடுத்த இந்த உயிரை வச்சுக்கிட்டு நான் திரும்ப வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்துட்டு சுட்டுட்டு சாக வேண்டியதுதான். அப்ப அந்த கருணை ஒரு அளவுக்கு தான் தாங்க முடியும். ஆனா அந்த கருணையை நம்ம தாங்கி இருக்கிறோம்னா அந்த அருளை இவரு குங்குளிய நாயனார் போனார் இல்லையா, என்ன சொல்லி அனுப்புறாரு சாமி, ஒரு கோயில்ல இருக்கிற வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வான்னு சொல்றாரு இல்லையா. சாப்பாடு இல்லாம தானே தாலி வைக்கிறதுக்கு வந்தாரு. வந்தப்பதான் குங்குளியத்தை வாங்கிட்டு திரும்ப கோயிலுக்கே வந்துட்டாரு. இப்ப திரும்ப போய் வீட்டுல சாப்பிட்டு வான்னா என்ன மாட்டி விட பாக்குறியா? வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா நான் இங்க வந்துருக்கிறேன், திரும்ப வீட்டுக்கு போனா கொடுத்த தாலி என்னாச்சு, காசு எங்க, இல்ல சரி ஏதோ அரிசி பொருளா வாங்கிட்டு வந்தியா, அது எங்கன்னு என் வீட்டுக்காரி கேட்பாளே, கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் ஆமா தெரியல அப்படின்னு நீங்க 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினா 5ஆம் தேதி எல்லாம் காலி ஆயிடும். அப்படி இருக்கிற நிலைமையில இப்படி போய் வீட்டுல போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா நான் எப்படி போறது அப்படின்னா, இல்ல சாமி என் வீட்டுல சாப்பாடு இல்லை நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லலாமா? முடியாது. சாமிகிட்ட அப்படி சொல்ல முடியாதனால சொல்ற அருள் மறுத்து இருக்க 5. அப்படி பெரியவங்க ஒன்று சொன்னாங்கன்னா
மறுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்க, அப்படி சொன்ன உடனே இவர் போறார். ஆனா சாமி அப்படியா சும்மா ஒருத்தர் அனுப்புவார்? அதுக்குள்ள அவங்க வீட்டுல எல்லாம் வந்துருச்சு. அதனால நீ போய் சாப்பிட்டு வான்னு அனுப்புறார். அங்க கொடுத்துட்டு தான் இங்க வந்து சொல்றார். அப்படி அந்த கருணையை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இறைவனுடைய கருணை நம்மளால அளவிட முடியாது. யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளாம் என்ன செய்துட்டோம், நம்மளை சாமி இங்கே வச்சு இத்தனை அருள் செய்து கொண்டிருக்கிறாருன்னு நம்ம யோசிக்கணும். அது மாதிரி அங்கே பாராட்டி உனக்கு தோழியாக நான் இருக்கேன், இப்போவாது என்னை கூட்டிட்டு வா, நான் யாரோ ஒரு தூரத்தில் இருக்கிற ஆளுன்னு சொல்லி தானே சாமின்றது என்ன சாமி இங்கே கூப்பிட மாட்டேங்கிற, நான் உனக்கு தோழியாக இருக்கிறேன், நாம் 2 பேரும் சேர்ந்து சாமியை பார்க்கலாம், இப்போ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த குயிலிடத்துல கேட்கிறார். பொன்னை அழித்த நன்மேனி புகழில் திகழும் அழகன். பொன்னை அழித்த நன்மேனி. எங்கள் தமிழாசிரியர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மதுரை. இன்னைக்கு நாங்கள் ஓரளவுக்கு இந்த நிலைக்கு வருவதற்கான காரணங்கள்ல அவரும் ஒருத்தர். தமிழ் பாட வேலையில் என்ன பண்ணுவார், 4 வருஷம் அவர்கிட்ட நான் படித்தேன், 4 ஆண்டுகள். எனக்கு அந்த 4 ஆண்டுகள்லையும் அவருடைய இது என்னென்னா, பெரும்பாலும் அவர் நிறைய இது மாதிரி புராண கதைகளை சொல்லிகிட்டே வருவார். அதனால் பாடங்கள் வந்து முழுசாக முடிக்க முடியாது. இலக்கணம்லாம் நடத்த மாட்டார், படிச்சுக்கடா அப்படின்ட்டுருவார். ஆனால் இது மாதிரி மகாபாரதம், ராமாயணம், பெரிய புராணம், இது மாதிரி நிறைய செய்திகளை சொல்லிகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் திருக்கோயில் வழிபாடு பற்றி, அதில் இருக்கக்கூடிய ஆகம பேதங்கள் இதெல்லாம் நிறையா சொல்லுவார். அப்போ தான் நம்ம அதையெல்லாம் தேடி தேடி கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அப்போ அவர் வந்து சொல்லுவார், சில பேர் உதாரணமாக சொல்லும்போது சொல்லுவார், எங்கள் வகுப்புலேயே அவன் தான் ரொம்ப சிகப்பாக இருப்பான், அவனை காட்டி இவனை கொண்டு போய் அவர் பக்கத்தில் நிறுத்தினா இவன் கருப்பாக தெரியுமா, இவனை கொண்டு போய் அவர் பக்கத்தில் நிறுத்தினா இவன் கருப்பா தெரியுமா, அவனே சுண்டுனா ரத்தம் வர்றதை விட அதிக கலர்ல இருப்பான், அவனை கொண்டு போய் நிறுத்தினா அவனே கருப்பா தெரியவான்னா அவர் எந்த கலர்ல இருப்பார். அந்த மாதிரி தங்கமே பலவான்னு அப்படியே சொல்லிக்கும். அப்ப இறைவனுடைய திருமேனிக்கு முன்னால போய் நின்னா தங்கமே ஒளி இழந்து போயிடுமா, சூரியனுடைய ஒளி அப்படியே மங்கி போயிடுமா. அப்படி இருக்கக்கூடிய பெருமான் பொன்னை அழித்த நன்மேனி புகழில் திகழும் அழகன். அப்படியே பெருமானை அப்படியே அந்த புகழ்ல இருக்கக்கூடிய நற்புகழ்ல இருக்கக்கூடிய இறைவன் புகழ் திகழும் அழகன். மன்னன் பரிமிசை வந்த வள்ளல், குதிரையில வந்த வள்ளலாகிய இறைவன். பெருந்துரை மேய தென்னவன், பெருந்துறையில் விற்றிருக்கக்கூடிய தென்னவன். சேரலன் சோழன் சீர்ப்புயங்கன் வரக்கூவாய், சேரனாகவும் சோழனாகவும் இருக்கக்கூடிய இறைவன் அப்படிங்கிறார். அதனால பாண்டிய நாட்டை தானே ஆட்சி பண்றார், அப்புறம் எப்படி சேரன் சோழன்லாம் சொல்றார் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த அரசாட்சியை ஒரு திட்ட கொடுத்து ஆள சொல்லுவோம் இல்லையா. அப்போ கருணையில் என்ன செய்வாங்க, விடுதலை சரி உன்னுடைய நாட்டை உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கருணையுடையவராக இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு. அப்படிப்பட்ட இறைவனை நான் உனக்கு தோழியாக இருந்து கேட்குறேன், நீ அவரை அழைத்து கொண்டு வருவாயாக, அதற்காக கூவாயாக அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 8வது பாடல். வாயிங்கே நீ குயில் பிள்ளாய் மாலோடு நான்முகன் தேடி ஓவி அவர் உண்ணி நிற்ப ஒன்தளல் விண்பிளந்து ஓங்கி மேவி அன்று அண்டம் கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன் தாவி வரும் பறிப்பாகன் தாழ்சடையோன் வரக்கூவாய். வா இங்கே நீ குயில் பிள்ளாய், குயில் பிள்ளையே நீ வருவா, வா இங்கே. இப்போ தோழின்னு சொல்லியாச்சு, அப்பவும் கூப்பிட மாட்டேங்கிற, நீ என் பிள்ளை, இப்போ எனக்காக கூப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். வாயிங்கி நீ குயில் பிள்ளாய் மாலோடு நான்முகன் தேடி ஓவி அவர் உட்டி நிற்ப. திருமாலும் நான்முகனும் என்ன பண்றாங்க, அடிமுடி தேடி போறாங்க. ஒன்தளல் விண்பிளந்து ஓங்கி, இப்படி வானை விட உயர்ந்து இருக்கக்கூடிய
மேவி அன்று அண்டம் கடந்து விரிசுடராய் நின்ற ஒருவன் மெய்யன். விரிந்த சுடராக இறைவன் என்ன செய்கிறான்? மேலும் கீழுமாக எல்லாத்தையும் கடந்து நிற்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் திருமாலும் பிரம்மனும் தேடியும் அந்த மாதிரி சோதியாக இருந்த இறைவன் என்ன செய்கிறான்? என் பொருட்டு தாவி வரும் பரிப்பாகன். அப்படிப்பட்ட இறைவன் குதிரை மேல வருகிறார். தாவி வரும் பரிப்பாகன் தாழ் சடையோன் வரக்கூவாய். இறைவனுடைய வடிவங்கள்ல அந்த சடையை 2 விதமா வைப்பாங்க. ஒன்று விரிசடை, இன்னொன்று தாழ் சடை. அப்போ அந்த தாழ் சடையோன் சொல்லி சடையிலே அந்த விரிந்த சடையை இறைவன் என்ன செய்கிறான்? அப்படியே ஒடுக்கி கொண்டு வர்றான். சில தலங்களில் நாம் போய் பார்த்தோம்னா நடராசனுக்கே அந்த தாழ் சடை தான் இருக்கும். பல இடங்களில் விரிசடையோடு இருக்கக்கூடிய நடராச பெருமானுடைய திருமேனி சில தலங்களில் தாழ் சடையாக இருக்கும். அந்த விரிந்த சடையாக இல்லாமல் அப்படியே குறுகிய சடையாக இருக்கும். அதாவது கட்டிய சடை மாதிரி ஜடாமுடி நம்ம வழக்கமாக இந்த திருமேனியில் பார்க்குறோம் இல்லையா, நேராக அப்படி இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான சடையோடு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படி தாழ் சடையோன் வரக்கூவாய் சொல்றாரு. அடுத்து 9வது பாடல்ல காருடை பொன்திகள் மேனி கடிபொழில் வாழும் குயிலே சீருடை செங்கமலத்தில் திகழ்வாகிய செல்வன் பாரிடை பாதங்கள் காட்டி பாசமறுத்து எனையாண்ட சீருடை ஆருடை அம்பொனின் மேனி அமுதினை நீ வரக்கூவாய். இப்போ அதுக்கு அடுத்து என்னென்னமோ சொல்லி பார்த்தாச்சு. இந்த குயில் கேட்க மாட்டேங்குது. சொல்ல காருடை பொன்திகள் மேனி எப்படி இருக்கிற? அப்படியே தங்கம், கருப்பு தங்கம் மாதிரி இருக்கிற குயிலே நீ. கடிபொழில் வாழும் குயிலே, இந்த அழகிய சோலையில் இருக்கக்கூடிய குயிலே சீருடை செங்கமலத்தில் திகழுருவாகிய செல்வன். அப்படியே செங்கமலம் போல இருக்கக்கூடிய இறைவன் பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் அறுத்து என்னை ஆண்ட. குருநாதராக அந்த திருவடியை தலைமேல் சூட்டுறார். அப்படி சூட்டினதுக்கு அப்புறம் என்ன செய்ய? பாசம் அறுத்து என்னை ஆண்ட. இங்க எதனால சொல்றார் அப்படின்னு சொன்னா, இப்ப குருநாதராக மாணிக்க வாசகரை சிவபெருமான் ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் என்ன பண்ணிருப்பார்? கடைசி வரைக்கும் ஒரு அமைச்சராகவே இருந்திருப்பார். இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா வரலாற்றில் எத்தனையோ மன்னர்கள் இருந்தாங்க. மன்னர்களிடத்துல எத்தனையோ அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க. அந்த அமைச்சருடைய பேர் இல்லாமல் இன்னைக்கு வரலாற்றில் இருக்கு. இல்லை, அரசர்களுடைய பேரே பலருடைய பேர் நமக்கு கிடைக்கல, பலருடைய வரலாறு நமக்கு கிடைக்கல. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? பாசம் மறுத்து இணையாண்ட. அந்த பாசம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்குரிய ஒரு பிணைப்பு, ஒரு கட்டு. நான் தான் அதை செய்யணும், நான் தான் போய் இதை செய்யணும், நான் தான் இதை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டிலிருந்து நம்மை விடுத்து பாசம் அறுத்து எனை ஆண்ட. அது வரைக்கும் எப்போ மாணிக்க வாசகர் குருநாதராக சிவபெருமானை பார்த்தாரோ, அவருக்கு ஆட்பட்டாரோ, அதுக்கு முன்னால வரைக்கும் தான் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அமைச்சராக அரசு கடமையை செய்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார்? சாமி நீ போ, நான் வரேன்னு சொன்னதுனால தான் போனார். ஆனால் கேட்பாங்கல்ல, அடுத்து ஏன் திரும்ப அமைச்சராக தானே இருந்தார் அப்படின்னு கேட்பாங்க. அது எதுக்காக அமைச்சராக திரும்ப இருந்தார்னா, ஆவணி மூலத்தன்னைக்கு நான் குதிரையை கொண்டு வரேன், நீ போன்னு சொன்ன இறைவன் சொன்னதுனால அவர் போனார். இல்லைன்னா என்ன பண்ணிருப்பார்? நினைக்க மாட்டார், அங்கேயே இருந்திருப்பார். அப்ப பாசம் மறுத்து இணையாண்ட ஆருடை அம்பொனின் மேனி அமுதினை நீ வரக்கூவாய். அப்ப அமுதமாகவும் பொன்போலவும் வீற்றிருக்கக்கூடிய பெருமானை இங்கே வரும்படியாக நீ அழைப்பாயாக அப்படின்னு அந்த குயிலிடத்துல கேட்கிறார். கொந்தனவும் பொழில் சோலை பூங்குயிலே இது கேள்வி அந்தனாகி இங்கே அழகிய சேவடி காட்டி எம் தமராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருளும் செந்தழல் போல் திருமேனி தேவர்பிரான் வரக்கூவாய். கொந்தனவும் பொழில் சோலை, அப்படியே அழகிய இந்த பொழில் சோலையிலே வீற்றிருக்கக்கூடிய
குயிலே, கூவிக்கொண்டிருக்கக்கூடிய குயிலே, இதை கேள். அந்தணன் ஆகி வந்து, அங்கே எல்லோருக்கும் பிரம்மன், திருமால் மற்றும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தலைவனாக இருந்து அருளக்கூடிய பெருமான் இங்கே வந்து அழகிய சேவடி காட்டி, இறைவன் என்ன செய்யறான்? அவருடைய திருவடியை காட்டுகின்றான். ஏன்னா திருவடி அவ்வளவு சிறப்புடையதுங்க. ஏன் அந்த திருவடிக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொன்னா, இந்த உயிர்கள் கடைசியாக சென்று அடையக்கூடிய இடம் அந்த திருவடி தான். அதனால அந்த திருவடிக்கு அவ்வளவு சிறப்பு. அந்த திருவடி திருமாலும் காண முடியாத திருவடி. அந்த திருவடியை எனக்கு காட்டினான் இறைவன். அந்தரனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி, அது மட்டும் இல்ல, எந்தமராம் இவன் என்று, இவன் என்னுடைய ஆள் அப்படின்னு இறைவன் என்ன செய்யறான்? இங்கு என்னையும் ஆட்கொண்டு அருளும். இப்ப யோசிச்சு பாருங்க, இறைவனே வந்து இவன் என்னுடைய அடியார் அப்படின்னு அடையாளம் காட்டுகின்றான் அப்படின்னா அது எத்தனை பெரும் பேரு. முன்னால நம்ம திருச்சதகத்துல பார்த்தோம் இல்லையா, சாமி யாராவது கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா அப்படின்னு சொன்னார்ல. என்ன சொன்னாரு? நீத்தல் விண்ணப்பத்துல தாரகை போலும் தலைத்தலை மாலை 48வது பாட்டு, தளரப்பூன் வீர என் தன்னை விடுதி கண்டாய் விடில் என்னை மிக்கார் ஆரடியான் எண்ணின் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று என்னை சிரிப்பிப்பனே. யாராவது என்னை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்டா, நான் உத்தரகோச மங்கையில் இருக்கிற சிவபெருமானுடைய அடிமைன்னு சொல்லி உங்களை சிரிக்க வைப்ப சாமி, நின்னை சிரிப்பிப்பனே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியும் இல்லாம என்னை விட்டுட்டீங்கன்னா நான் உங்களை எப்படிலாம் திட்டுவேன் தெரியுமா? வெங்கரியின் உரி பிச்சன், தோளுடை பிச்சன், நஞ்சூன் பிச்சன், ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன், என்னையும் ஆளுடை பிச்சன் என்று ஏசுவனேன். அப்ப நான் உங்களை வந்து என்னுடைய அடியார், உங்களுடைய அடியார்னு சொல்லி சிரிக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன மாணிக்க வாசகர் இங்க சொல்றார், எம் தமராம் இவன் என்று. இந்த தமர் அப்படிங்கிற சொல்லுக்கு அவ்வளவு ஒரு வலிமை இருக்குங்க. அதனாலதான் தத்தா நமர்னு சொன்னார். தமர் நமர் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவர் நம்முடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள். ஆமா, சுந்தரர் வந்து சொல்றாரையா, நம்மர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னா, எம் தமர் ஆம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டு அருளும் செந்தழல் போல் திருமேனி தேவர்பிரான் வரக்கூவாய். தேவர்பிரானாக இருக்கக்கூடிய பெருமானை, அவன் எப்படிப்பட்ட திருமேனி உடையவன்? செந்தழல் போன்ற திருமேனி உடைய பெருமான், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான். அப்பெருமான் வரும்படி நீ இங்கே கூவி அழைப்பாயாக அப்படின்னு கேட்கிறார். ஏன் நீங்களே நேராக கூப்பிடலாம்ல, எதுக்கு இன்னொருத்தரை வச்சு கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால், அவரும் நண்பருங்க. நான் கூப்பிட்டா வருவாரோ வரமாட்டாரோ தெரியல, ஆனால் அவர் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவார். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ நட்பு அப்படின்னு சொல்லி, அவர் மூலமாக நம்ம ஒரு பெரியவர் ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சா என்ன பண்ணணும்? அவருக்கு தொடர்புடையவர், அவரோட நட்பில் இருக்கிறவர் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு, ஐயா இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது, விழா நடக்குது, நீங்கள் வர சொல்லணும், எப்படி அணுகலாம், எப்படி தொடர்பு கொள்ளலாம்னு கேட்டு அதை நம்ம அழைக்கிற மாதிரி இந்த குயில் எல்லா இடத்துக்கும் பறந்து பறந்து போகுது. இனிய குரலை வைத்து கொண்டு எல்லாரையும் ஈர்க்குது. அதனால் எளிமையாக இறைவனிடத்தில் சென்று விடும் அப்படின்னு சொல்லி அதை தூதாக அனுப்பி இங்கே அழைக்கிறார். அந்த தூதுக்குன்னு சில இலக்கணங்கள்லாம் உண்டு. அந்த தூது இவங்களை தான் அனுப்பணும் அப்படின்னு ஒரு மரபு இருக்குது. அந்த மரபில் சொல்லுவாங்க, குயில், கிளி, அன்னம்,
இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் தமிழ் விடு தூதுங்கிற நூலில் அந்த நூலாசிரியர் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு வரும். அது ஆசிரியர் யாருன்னு தெரியல. அந்த நூலில் இருந்ததுன்னா எடுத்து படிச்சிங்கன்னா அதில் சொல்லிகிட்டே வருவார். சரி, யார் யாரை தூதா அனுப்பலாம்? இந்த அன்னப்பறவையை தூதா அனுப்பலான்னா அந்த அன்னப்பறவை பிரம்மனே அன்னப்பறவையாக மாறி சாமியை கண்டுபிடிக்கல. இந்த அன்னப்பறவை மட்டும் எங்கே போய் தேடி சாமிகிட்ட பார்த்து என்ன கூப்பிட்டு வரப்போகுது, அதனால் அது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இது இது சரி வராது, இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டே வருவார். அதில் நிறைய சான்று சொல்லுவார். நெஞ்சு விடு தூதுன்னெலாம் நமக்கு சித்தாந்தத்திலே நூல் இருக்குது. அப்போ நெஞ்சதை தூதா அனுப்பலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் காரணம் சொல்லுவார். இது போனோடனே என்ன, அவர் வந்து வாக்கு மனத்திற்கு அப்பாற்பட்டவர்னு இறைவனை சொல்கிறோம் அவருடைய இலக்கணத்தில். அப்போ இது போனுச்சுன்னா இதுக்கு அப்பால் இருக்கக்கூடியவர் எப்படி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வரும், அதனால் அதுவும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ யார் தான் இறைவனை நம்ம இடத்துல கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவார். அப்போ தான் தமிழே நீ போய் இறைவனை இடத்துல அழைத்துடுவா அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லும்போது தான் நிறைய தமிழினுடைய வரலாறுகளை சொல்லிகிட்டே வருவார். என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீ போய் சிரமப்பட வேண்டாம், ஏன்னா உனக்காக இறைவன் வருவார். ஏற்கனவே நீ என்ன செய்திருக்கிற அப்படின்னு சொல்லி தமிழினுடைய சாதனையை பட்டியலிடுவார். அப்படி பட்டியலிடுகின்ற போது தான் திருநாவுக்கரசராக நீ வந்து இத்தனை பணிகளை செய்தான்னு சொல்லிட்டு சுந்தரரை சொல்லி இறைவனையே நீ தூது போக சொன்னாய். அப்போ இறைவனே உன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உன்னுடைய சொல்லுக்காக தமிழுக்காக தூது போனார்னா அவர்கிட்ட நீ போனால் அவர் திரும்ப உன்னோடு வருவார் இல்லையா அப்படின்லாம் அந்த நிகழ்வுகளை சொல்லுவார். அது ரொம்ப சிறப்பான ஒரு நூல். அப்படிப்பட்ட சிறப்புடைய அது இதில் தூதுக்கு முன்னால் சொன்ன சில இலக்கணப்படி இருக்கும், சில இலக்கணங்களை மீறிய நூலாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய அருளாளர்களுடைய நூலில் பெரும்பாலும் எல்லாம் என்ன செய்திருப்பாங்க, விநாயகர் வணக்கம் சொல்லி தான் நூலை தொடங்குவாங்க. காப்புச்செய்யுள் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல நூல்கள் எல்லாம் பார்த்தோம்னா காப்புச்செய்யுள் வச்சு தான் தொடங்கியிருப்பாங்க. ஆனால் நமக்கு திருவாசகத்துக்கும் சரி திருமுறைகளில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நேராக சிவபெருமானை வணங்கி தான் தொடங்கியிருப்பாங்க. இப்போ அது வந்து காப்புச்செய்யுள் தனியாக வைக்கிற மரபு இல்லை. ஆனால் நீங்கள் பழைய இலக்கியங்கள் எதை எடுத்தீங்கனாலும் அதில் ஒரு மரபு இப்படி காப்புச்செய்யுள்னு ஒன்று தொடங்குவாங்க. அப்போ அதெல்லாம் மரபின் வழி நூல். இதெல்லாம் சில மரபுகளை உடை நூல். அது என்ன மரபு அப்படின்னு சொன்னால், இறைவனை வணங்கினால் எல்லோரையும் வணங்கியதாக பொருள். அதனால் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வணங்க தேவையில்லை அப்படிங்கிறது அது ஞான மரபு. இருந்தாலும் நாம் வழிகாட்டியாக வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உலக வழக்கம் அப்படின்னு ஒன்றை கடைப்பிடித்து காட்டினாதான் பின்னால் வர்றவங்களும் கடைப்பிடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக காப்புச்செய்யுளை வைத்து நூலை தொடங்குற மரபும் உண்டு. அப்போ அது வந்து ரெண்டையுமே நம்ம வைத்துக்கிறோம். இருந்தாலும் பெரும்பான்மை இந்த காப்புச்செய்யுளை வைத்து தான் தொடங்குறாங்க. இது அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தது. இந்த அளவு நம்ம திருவாசகத்தினுடைய குயில் பத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த முறை வகுப்பில் ஆமாம் குழப்பமே இருக்கக்கூடாது. என்ன குழப்பமே இருக்கக்கூடாது, எது நடத்தணும் எது நடத்தலைங்கிற குழப்பம் அடியனுக்கும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நாங்கள் மறந்துட்டாலும் நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா பாடம் நடத்துகிற ஆசிரியர் அவருக்கு படித்த உடனே எல்லாம் நடத்துகிற மாதிரியே இருக்கும். படித்த உடனே எல்லாமே நடத்துகிற மாதிரியே இருக்கும். அது ஒரு பிரம்ம, நம்ம தான் ஏற்கனவே நடத்திட்டு அப்படின்னு கூட தோணும். இல்லை நடத்துனாலும் புதுசாக திரும்ப படித்தோம்னா இதில் இந்த செய்தியை சொல்லியிருக்கோமா இல்லையான்னு தெரியலையே, திரும்ப நடத்துவோம் அப்படின்னு தோணும். அதனால் நீங்கள் சரியாக சொல்லணும், கவனித்து உள்வாங்கிக்கணும். திரும்ப திரும்ப பரிசோதித்து கொண்டே இருக்கக்கூடாது, கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இறைவனிடத்தில்
வேண்டிக் கொள்வோம். கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் வந்துட்டா, ஐயோ இவங்க நம்மளோட பெரிய அறிவாளியாக இருக்காங்களே, இவங்க கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடணும். அந்த மாதிரி நல்ல நிறைவாக நாம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பினை இறைவன் அருள வேண்டும் சொல்லி இதுவரைக்கும் 51 பதிகங்களில் நம்ம 18 பதிகங்களை நிறைவு செய்திருக்கிறோம். 656 பாடல்களில் கிட்டத்தட்ட பாதியை கடந்துட்டோம். 658 2 பாடல்கள் மிகைன்னு சொல்லி 656ன்னு சொல்ற மரபு உண்டு. பெரிய புராணத்திலே அப்படி இருக்கு. 4286 30 பாடல்கள் வந்து சொல்லி 4256 அப்படின்னு சொல்ற மரபும் உண்டு. அதனால நம்ம வாய்ப்பு இருக்கு, நம்ம கையில் வச்சிருக்கிற நூலில் எத்தனை பாட்டு போட்டிருக்காங்களோ அத்தனை பாட்டை சிந்திப்போம். திருமந்திரத்திலே அப்படிதான். ஒன்றவன் தானே அதுதான் முதல் பாட்டு அப்படின்னு சொல்றது. நமக்கு 5 கரத்தனை அப்படிங்கிறதையும் காப்பு செய்யுது. அதனால இன்னும் பாதி போகணும். திருவாசகத்தில் பெரிய புராணத்தில் இன்னும் நிறைய 4 பங்கு தான் முடிச்சிருக்கிறோம். அதையும் நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்பு குருவர்களால் கிடைக்கணும். கொஞ்சம் வகுப்புகளுக்கு அன்பர்கள் நிறைவாக வருவதற்கு முயற்சி பண்ணுங்க. நிலவில் இறைவனுடைய பெரும் கருணையை வேண்டி நாளும் தொடர்ந்து இங்கே ஞான நூல்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை குருவருளும் திருவருளும் நம் எல்லோருக்கும் வழங்க வேண்டுமாய் மீண்டும் இறைவனுடைய அருள்தரும் அனுவாம்பிகை அம்மையுடனுரை அருள்மிகு ரிஷபேஸ்வர பெருமானுடைய திருவருளையும் 63 நாயன்மார்களுடைய குருவருளையும் மாணிக்க வாசக பெருமானுடைய குருவருளையும் வேண்டி இந்த அளவிலே அடியவனுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்கின்றோம். இதில் ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியனுடைய சிற்றறிவின்பப்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.